ஹாய், இன்றைக்கி நம்ம சிகப்பரிசி புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிகப்பரிசியை ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதை நல்லா ஒருத்தி மிக்சியில் அரைச்சிட்டேன். புட்டுக்கு தேவையான மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில் அந்த மாவு எல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த கலர் மாறும். அப்படியே ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கீழே இறக்கிட்டு அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. பிடிச்சா கட்டியாக நிற்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதை வேக வைக்கிறதுக்காக நான் ரைஸ் குக்கரில் யூஸ் பண்ணுற அந்த தட்டை எடுத்திருக்கேன். மேலே ஈரத்துணியை போட்டுட்டு மாவையும் அதில் பரப்பி வச்சு மூடிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன். இது வெந்திருக்கா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கையில் ஒட்டுறதுனாலே வெந்திருக்கும். தேங்காய் துருவி வச்சுருந்த பாத்திரத்துலேயே புட்டு மாவையும் போட்டு கலக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஸ்வீட்டான சுவையான சிகப்பரிசி புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.